ஐயா வணக்கம். நேற்று நம்ம உங்கள் எஸ்கே சேனல் மூலயமா முதல்ல ஆரம்பித்தோம். விநாயகர் ஸ்டுடியோட ஆரம்பித்து மக்களிடையே நல்லா வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. முடிந்த வரையில் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் ஒரு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு முதலில் ஒரு சிவபுராணம், அந்த பாடல்களையும் அதற்கான விளக்கத்தையும் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஆரம்பிங்க. இன்னைக்கு முதல்ல ஒரு சிவபுராணத்தில் ஒரு பாட்டு, திருநாவுக்கரசர் அருளிய ஒரு பாட்டு. அவர் ஒரு மன்னர் என்ன பண்ணுறாரு, வெயிலில் கட்டி போட்டுறாங்க. அப்போ மேலே பார்த்து ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டுன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேணியும் மூக்கு வந்தரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நேயலே. இதனுடைய விளக்கம் என்னன்னா, ஒரு தரையில் பழக வச்சுறாங்க நம்மளோட சுடமான. இப்போ நல்லா வெயில் காயுது. அது மேலே பார்த்து பாடுறாரு, வானத்தை பார்த்து. வானத்தில் வெள்ளையாக ஒரு மேகம் போகிறது. அந்த மேகத்தில் சரஸ்வதி வீணை ஏற்றுக்கிற மாதிரி சொல்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியம்னு இது சேந்திர நேரத்தின் நிலவும், அதான் மாலை மதியமும். ஏன்னா மதியம் அப்புறம் தான் மாலை ஆகும். இது சொல்கிறதுக்கு சேந்திர நேரத்தின் நிலவும் ஈசன் சென்றாலும் நீங்கள வீணை, அதாவது அந்த சுண்ணாம்புகளால் போடுறாங்க சுண்ணாம்பு தப்பில். அதனால தான் அவர் வேங்கில வேணின்னு சொல்கிறாங்க. அவருக்கு எப்படி இருக்குதுன்னா, அந்த நிலைமை மூசு வண்டரை பொய்கையை போன்றது. அதாவது ஒரு பொய்கையில் ஒரு மலர், தாமரை மலர் மலர்ந்திருக்கிறது. அந்த மலரில் ஒரு வண்டானது தேனை குடிச்சிட்டு மயக்கம் பண்ணி அந்த மலர்லேயே வீழ்ந்துருக்கு. மலர் விழுந்தோடனே அப்படியே மிச்ச வீழ்ந்துருக்கு மயக்கம். அதுக்கப்புறம் மலர் மூடிக்கொள்கிறது. மூடிக்கொள்ளணும்னா அந்த வண்டுக்கு அந்த மலை மூடிக்கொண்டதுக்கு ஒரு அறை போன்ற ஆகிவிடுது, ரூம் மாரி ஆகி. அதுதான் மூசு வண்டரை பொய்கையை போன்றது. ஈசன் எந்த இணையடி நேயலை. அதாவது நம்ம அடுத்த வெயில் வந்தோடனே அது மலரும். மலர்ந்தோடனே அதுவும் மயக்கம் தெளிஞ்சிடும். அதுக்கப்புறம் விடுதலை ஆகிடும். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈசன் இணையடி நேயலைன்றார். மேலே சூரியன் இருக்கும்போது கீழே ஒரு மேகம் போகுது. அந்த மேகத்தினுடைய நேயலை ஒரு மேலே படுது. அதுதான் ஈசன் இணையடி நேயலைன்ற சொல்கிறார். இதுதான் அவருடைய போக்குவரத்து. ரொம்ப நன்றி ஐயா. அடுத்தது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள், அதாவது பொது கருத்தும் அரசியல் கருத்தும் நம்ம இந்த சேனல் மூலயமா சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்தும் என்னுடைய விருப்பமும். இருந்தாலும் நன்மையை கருதி பழைய பழமொழிகள் என்ன சொல்லக்கூடிய ஒரு பழமொழியை இன்னைக்கு போனோம்னா, அதில் முதல்ல ஒரு பழமொழி, ஒரு முக்கியமான ஒரு பழமொழி, 8 சுரைக்காய் கறிக்கு உதவாது. நிறைய பேருக்கு ஒரு விதமான பொருள் சொல்கிறாங்க. அது சரியான விளக்கம் நீங்கள் உங்களுடைய சிவ தொண்டு மூலியமா இது ஒரு மக்களுக்கு பயனடைகிற மாதிரியும் ஒரு நல்ல கருத்தோடையும், இளைஞர்களுக்கு இது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பயன்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம், ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சியோ இல்லை ஒரு நல்ல கருத்து, இது இளைஞர்களை இதை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேறதுக்கான ஒரு விஷயமாகவும்
இதை எப்படி கொண்டு போவோம் இந்த ஒரு வார்த்தை இந்த உண்மையான கருத்தை வெளிப்படணும். ஆமாம் ஐயா. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்றது ஒரு பழமொழி. பழமொழி. ஆனால் நிறைய ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏட்டில் இருக்கிற அந்த சுரக்காய் பழம் வந்து கறிக்கு உதவாது. அதையா நான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஏட்டு சுரக்காய் என்னன்னா பாடம் படிக்கும் போது இருந்தது. ஏட்டு சுரக்காய் ஏடு என்பது ஒரு தாள், அதாவது நம்ம பேப்பர் சொல்லக்கூடியது தாள். ஸோ ஏட்டு சுரக்கான்னு அதில் அந்த தாளில் எழுதிட்டோம் அப்படின்னா அந்த சுரக்காயை தூக்கி குழம்புல போட முடியாது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொருளாக இருக்குது. அதே மக்களுக்கு இல்லை, என்னுடைய கருத்தாக இருந்தது. நான் படித்த கண்டிப்பாக அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனையில் இருந்தது. இது என்னுடைய சொந்த கருத்து, தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அது முழு விளக்கத்தை கொடுத்து அது மூலயமா ஒரு இளைஞர்கள் ஒரு அர்த்தத்தை சொல்லுங்க. சரி, நல்ல கேள்வி தான். மக்களுக்கு இது பெரிதும் பயன்படும். அதாவது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஏட்டில் இருக்கிற கத்திரிக்காய் மட்டும் போகுதுமா, அதுவும் தான் உதவாது. ஏட்டில் இருக்கிற முருங்காவும் உதவாது. அந்த எழுத்துமே சட்டிக்கு ஏன் சுரக்காய் மட்டும் போட்டாங்கன்னா, சுரக்காய் முத்திட்டா அறியும் போது ஏடு ஏடாக வரும். சரி, அந்த தோல் ஏடு தான் தோல் நீங்கள் சொல்கிறது. அதில் சுரக்காவே அறியும் போது முத்தனை சுரக்காய் வந்து ஏடு ஏடாக வரும் உள்ள. சரியா? சரி, அது வந்து கூட்டுக்கு உதவாது. ஓ, அதுதான் ஏடு. அது சுரக்காயில் மட்டும்தான் முத்தனா அந்த ஏடு வரும். அதனால் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்றது தான் உண்மையான பாடம். சரி, அது மக்கள் வந்து ஏட்டில் நம்ம படிக்கிற பாடம் எடுத்து அந்தமாரி படம் வரும்போது அதில் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. ஏடு இது ஏடாக இருக்கிற சுரக்காய் உள்ளே அறியும் போது ஏடு ஏடாக இருக்கும், அதுதான் கூட்டுக்கு உதவாது. அது முத்திச்சுன்னா அதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கு. சரி, அதுதான் உண்மையான கருத்து. நன்றி ஐயா. இதன் மூலமாக ஒரு இளைஞர்களுக்கு நான் சொன்ன மாதிரி அது என்ன மாதிரி விஷயத்தை அதை சொன்னாக்கா அது இளைஞர்கள் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில விஷயத்திற்கு முன்னேறதுக்கான இது ஒரு பழமொழியை வச்சு ஒரு நல்ல அர்த்தத்தை கொடுங்க. இதுக்கு வந்து அதாவது எந்த விஷயமாலும் முத்திட்ட பிறகு இதனுடைய பின்ன அர்த்தம், எந்த ஒரு விஷயமாலும் முத்திட்ட பிறகு திரும்ப கொண்டு வர்றதுக்கு அந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு அர்த்தம் இல்லை. சரி, அதனால தான் அது ஏட்டு சார்க்க கூட்டு வருதுன்றது. எந்த ஒரு விஷயங்களும் முத்தனை பிறகு அது இதாகிட்ட பிறகு வந்து மனம் இதுதான் விஷயம். மக்கள் என்ன அது இளைஞர்களுக்கு அது எப்படி கொண்டு போனாங்க? அதாவது இளமையில் கல்லுனா முதுமையில் வந்து உதவும் என்றது தான் அது ஒரு. சரிங்க மக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு 2 சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துருக்கிறோம். நீங்கள் மேலும் மேலும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுக்க வேணும். எங்கள் சேனலை வந்து உங்கள் எஸ்கே என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலோடு நிறைய இதை மாதிரியான ஒரு இளைஞர்களுக்கு வழிகாட்டியான விஷயமாக இருக்கட்டும், இறைவன் தொண்டாற்றக்கூடிய சில நிகழ்ச்சியாக இருக்கட்டும், நம்ம தொகுத்து வழங்க ரெடியாக இருக்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா. நன்றி ஐயா.